no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. வரவேற்பறை அப்படின்னே சொல்லலாம். இதுதான் ரிசப்ஷன். உள்ள வந்ததுமே ரிசப்ஷன் மாதிரி நம்ம ஹால் தானே இது. ஆமா. உள்ள வந்ததுமே வந்து ஃபர்ஸ்டே நான் உங்களுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன். கண்டிப்பா இந்த வீட ஃபுல்லா பாத்தீங்கன்னா வர்றவங்க எல்லாம் அதான் உண்மையிலேயே இதுதான் உங்க வீடா அப்படின்னு ஏங்க இதே என் வீடு இல்லைங்க, இதே என் வீடு இல்லைங்க, இதே வாடகை வீடுங்க அப்படின்னு. இங்க பொதுவா என்ன விஷயம் நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அந்த 1 மில்லியன் இவன் வந்து நான் கடுமையா சம்பாதிக்கிறான், நிறைய லட்சமா சம்பாதிக்கிறான். என் கேள்வியில நீயே கேட்டுட்டு அப்புறம் நான் இதுக்கு பண்றது. ஓகே, இல்ல நானும் உள்ள வந்ததுமே நினைச்சேன், பழைய வீடியோல பார்த்ததுமே அதான் அம்மா இருக்காங்க போல. மணி வந்து இப்ப சென்னையில செட்டில்டு, இங்க வந்து ஒரு இடம் வாங்கி பெரிய வீடு கட்டிட்டு இருக்காரு. யூடியூபர், இன்ஸ்டா இன்ஃபுளுசர், மாதத்துக்கு இவ்வளவு வருமானங்கள், இத்தனை லட்சங்கள் அப்படின்லாம் போடும் பொழுது சரி வீடு கட்டிட்டு இருக்காங்க போல, அந்த புது வீட்டுக்கு தான் இப்ப நம்மள கூட்டு போறாரு அப்படின்லாம் நினைச்சிட்டு தான் வந்தேன். அதை சீக்கிரட்டா வச்சிருக்கீங்க போல அப்படின்ட்டு. ஆனா இதை பார்க்கும் பொழுது நீங்க திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது இதுதான் இப்ப இருக்கிற வீடு. கண்டிப்பா நான் ரொம்ப பிராங்கா சொல்லணும்னா, அன்பனும் ஆயுதம்னு ஒரு நல்லா போய்கிட்டு அதுக்கு அடுத்த எபிசோட் எடுக்கிறதுக்கு காசு இல்லாம தான் நான் இங்க உட்காந்துருக்கேன், பசங்க எல்லாம் அங்க உட்காந்துருக்கானுங்க. அதுக்கு ரெவன்யூ சுத்தமா யூடியூப்லயும் ரெவன்யூ பெருசா வர்றதில்ல. நமக்கு ப்ரொமோஷன்ஸ் இதை வச்சு இது பண்ணிட்டு இருந்தோம். அது போக நம்ம கையில இருக்கிற செயின், காரு எல்லாத்தையும் வித்து தான் ஒவ்வொரு மாசம் ஒவ்வொன்று வித்து தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப விற்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைன்றதுனாலதான் அடுத்த எபிசோடு ஸ்டார்ட் பண்ண முடியாம, சென்னையில தான் அடுத்த எபிசோடு ஸ்டார்ட் பண்ண முடியாம நான் காசு சேர்த்துட்டு வரேன்னு பசங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு நான் இங்க வந்து உட்காந்துருக்கேன். இல்லைன்னா இந்நேரத்துக்கு அந்த எபிசோட் ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். இதுவே என்ன வெப் சீரிஸ் பத்தி கண்டிப்பா நம்ம ஃபைனலா பேசணும், நிறைய விஷயங்கள் அதை பத்தி பேசணும். ஆனா இந்த வீடை பத்தி பேசும்போது அதான் நாங்க எல்லாருமே நினைக்கிறது அதானே, மாத வருமானம் லட்சங்கள், பல லட்சங்கள், பல கோடிகள்ல புழங்கிட்டு இருக்க மணி, உண்மையை சொல்லுங்க இதுதான் உங்க வீடா அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த ஹோம் டூர்ல பார்க்கும்போது நிறைய கேள்வி எல்லாம் வச்சாங்க. எத்தனை வருஷமா இந்த வீட்டுல இருக்கீங்க, இந்த வீட்டுல தான் பிறந்ததா, ஏன் இங்க இருந்து இன்னும் லைக் எல்லாரும் இதை பார்த்தனால கேக்குறாங்க, உங்களுக்கு இருக்கிற வருமானத்துக்கு நீ நல்ல வீட்டுக்கு போயிருக்கலாமே அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? நான் இங்க வந்து இப்போ 1 வருஷம் தானே ஆக போகுது, 6 மாசத்தை தாண்டி இருக்குது அவ்வளவுதான். ஆனா ஊர்ல தான் இருந்தது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இப்ப ஆட்சி வீட்டுக்கு போகலாம். பிறந்தது, படிச்சது, வளர்ந்தது இல்ல. நான் பிறந்தது எல்லாமே பிறந்தது அது ஒரு கதைனா, அது பிறந்தது நான் சென்னையில இருந்தோம். அம்மாவெல்லாம் கல்யாணம் ஆகி சென்னை போயிட்டாங்க. ஓகே, ரொம்ப இதா சொன்னா ரொம்ப பெருசா போகும். சிம்பிளா சொல்லணும்னா, தாத்தா வந்து இந்த ஊர்ல ஒரு டைம்ல நல்ல பேர்ல இருந்தவர், தர்மகாத்தா, ஊர் தர்மகாத்தா அப்படின்னு இருந்தவர்னா என்ன, அவர் வந்து ட்ரிங்க் அடிக்ட். ட்ரிங்க் அடிக்ட்ன்றதுனால நிறைய சொத்து பத்த அதுக்கு அடிமையாயே எழுதி கொடுத்துட்டாப்ல. இப்போ நம்ம 2 ஸ்ட்ரீட் போலாம், அந்த 2 ஸ்ட்ரீட்டையும் காட்டுறேன். குடும்பத்துல ஒருத்தர் இல்ல, குடும்பமே அப்படிதான். அதனால அப்பாவுமே ட்ரிங்க்னால இறந்தவர் தான். ஸோ தாத்தா வந்து இங்க இருந்தவர் எல்லாத்தையும் வித்துட்டு சென்னைக்கு போறாரு. எல்லாம் வித்ததுல அப்படி 2000 ரூபாய், 100 ரூபாய்க்கு வீடு இப்படி எல்லாம் கொடுத்துட்டு, அதுதான் நம்ம ஆட்கள் எல்லாம் போய் கேட்காம இருக்காங்களா அந்த மாதிரி. அவர் சென்னைக்கு போறாரு. சென்னைக்கு போயிடணும்னா 1 ஹவர் தான். சென்னை போய் இறங்கி 1 ஹவர்லயே மாரடைப்பு வந்து இறந்துட்டாப்ல. ஐயோ ஊர்ல அவ்வளவு கம்பீரமா இருந்தோமே, இங்க வந்து என்ன பண்ண போறோம்ன்ற மாதிரி அவரை யோசிச்சுட்டு இறந்துட்டாப்ல. அதுக்கப்புறம் எல்லாமே பாட்டி தான் வளர்த்தது எல்லாமே. சோ அங்க சென்னை போயிட்டாங்க. அம்மா இங்கதான் இருக்காங்க, அப்பாவோட ஃபேமிலி மட்டும் சென்னை போயிருக்காங்க. சென்னை போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சம்பந்தம் பேசி அம்மா கல்யாணம் முடிஞ்சது எல்லாமே சென்னையில தான் இருக்காங்க. இப்போ என் தங்கச்சியுமே சென்னையில தான் கட்டி கொடுத்துருக்கோம். அப்போ வந்து அம்மா வந்து பிரசவத்துக்காக இங்க வராங்க, தூத்துக்குடிக்கு வராங்க ட்ரெயின்ல. 9ஆவது மாசம் வளகாப்பு போடுவோம் இல்லையா, அதுக்காக வராங்க. அப்படி வரும்போது ட்ரெயின்லயே அவசரப்பட்டு பிறந்துட்டேன் நானு. சரி, ஆமா. ஆனா அப்பவே 4600 வெயிட் பிறக்கும்போது. ஆமா, அப்போ 10ஆவது மாசமும் கம்ப்ளீட் ஆகி அந்த வீட்டுல தான் இருக்கிற மாதிரி இப்ப மட்டும் உடம்பு ஏற மாட்டேங்குது. 10ஆவது மாசமும் கம்ப்ளீட் ஆயிருந்துச்சுன்னா ஒருவேளை 5 கூட தொட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அதான் ட்ரெயின்ல விருதுநகர்ல பிறந்துட்டேன். விருதுநகர் வரும்போதே பிறந்துட்டேன். அவ்வளவு அவசரம் மாப்பிள்ளைன்ற மாதிரி அங்க பிறந்துட்டேன். இதான் பிறப்பு. அதுக்கப்புறம் வளர்ந்தது எல்லாமே சென்னையில தான். சென்னையில, அதாவது 2ஆம் கிளாஸ் வரைக்கும். 2ஆம் கிளாஸ் வரைக்கும் சென்னையில படிச்சேன். அப்புறம் அப்பா தவறிட்டாங்க. 2002ல அப்பா தவறினாங்க. கரெக்டா நான் 1ஆம் கிளாஸ் முடிச்சிட்டு இருந்தேன், அப்போ அப்பா தவறிட்டாங்க. அப்பா தவறினதுக்கு அப்புறம் அம்மா அங்க இருக்கிறதுக்கு அம்மாவுக்கு சுத்தமா இஷ்டம் இல்லைன்றதுனால இந்த ஊருக்கு வந்தோம். இந்த ஊருக்கு வந்தா இங்க வந்து எப்படின்னா எல்லாமே ரொம்ப சாங்கியம் பார்ப்பாங்க, பாத்தீங்களா ரொம்ப கிராமம். அதனால அம்மாவோட அம்மாவே, அதாவது எங்க ஆச்சியே வந்து இந்த மாதிரி, நீ வந்து அந்த வார்த்தை கரெக்டான வார்த்தையான்னு தெரியல, விதவை அப்படிங்கிறது.
நீ வந்து இப்படி விதவையா இருந்துட்டு மூஞ்சி முன்னாடி வந்துட்டு போனா 2 பேர் கல்யாணம் ஆகாம இருக்கு, கல்யாணம் ஆகாது. யாரு? அம்மாவோட அம்மாவே. ஓகே, அத யார சொல்றாங்க? கல்யாணம் ஆகாம இருக்கிறேன்னு யார சொல்றாங்க? எங்க மாமாங்க. அதாவது அம்மாக்கு 5 தம்பிங்க. ஓ ஓகே. 5 தம்பில லாஸ்ட் 2 தம்பி கல்யாணம் ஆகாம இருந்துச்சு. நீ இப்படி இருந்தனா யாரு பொண்ணு கொடுப்பா அவங்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை திட்டி, அதுக்கப்புறமா அம்மா அங்கதான் இருந்தாங்க. அப்புறம் எங்களை ஒரு மாதிரி சாப்பாடு போடாம இந்த மாதிரிலாம் இது பண்ணவும் கரெக்டா 3 மாசம் தான் இந்த இன்சிடென்ட்லாம் நடக்கிறது. எங்க ஊர் வழக்கப்படி கல்யாணம், அதாவது விதவை ஆயிட்டாங்கன்னா 1 வருஷத்துக்கு வீட்டை விட்டு வெளில வரக்கூடாது, வெள்ளச்சாலை தான் கொடுக்கணும், அப்படி நிறைய இருக்கு. அம்மா அப்படிதான் இருந்தாங்க. ஆனா வேற வழி இல்லாம 3 மாசத்துல வீட்டை விட்டு வெளில வர வேண்டியதா போச்சு. அங்க ஆச்சி வீடும் நாங்க ஃபர்ஸ்ட் இருந்த வீடும் காட்டுறேன் உங்களுக்கு, நான் கூட்டிட்டு போய். அதுவும் ஒரு ஸ்ட்ரீட் தான் தள்ளி. அம்மா ஊர் ஃபுல்லா வீடு தேடினாங்க. எல்லா இடத்துலயுமே சொன்ன ரீசன் வந்து இந்த மாதிரி விதவையா இருக்குமே, என் வீட்டுல கல்யாண வயசுல பொண்ணு இருக்கு, வயசு பொண்ணு இருக்கு, வயசு பையன் இருக்கான் இப்படின்னு சொல்லிட்டு வீடு கொடுக்கல யாருமே. ஆனா அம்மாவுக்கு இந்த ஊரை விட்டு போக இஷ்டம் இல்ல. இன்டைரக்டா எல்லா இடத்துல இருந்தும் அம்மாவை வந்து வெளியேற்றணும் அப்படின்றது உங்களோட. இன்னொன்னு அம்மாட்ட என்ன சொன்னாங்கன்னா, 3 பசங்களையும் ஹாஸ்டல்ல சேர்த்துரு, ஹாஸ்டல்ல சேர்த்துட்டேன்னா நீ ஒருத்தி தானே, ஒருத்தி நாங்க சாப்பாடு போட்டுக்கிறோம் இப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நீ பசங்க எல்லாம் உன்னால வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அம்மாக்கு எங்களை இவங்களுக்காக தான் நான் உயிரோடயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எங்களை விடவும் இல்லை. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு தாத்தா, அவர் மட்டும் தான் ஒரு வீட்டுல இருக்காரு. அந்த வீடோட சைஸ் நான் காட்டுறேன், கூட்டிட்டு போய். இவ்வளவுதான் இருக்கும், மொத்த வீடோட சைஸே இவ்வளவுதான் இருக்கும். ஒரு மிஷின் போட்டாங்கன்னா அம்மாவால கால் நீட்டி படுக்க முடியாது, காலை மடக்கி தான் தூங்கி ஆகணும் அந்த மாதிரி. ஆனா அம்மாவோட நல்ல நேரம் என்னன்னா, அம்மா வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு போனாங்க. ஹாஸ்பிட்டல்ல நைட் ஷிஃப்ட் மட்டும் தான் போவாங்க. பிரசவத்துக்கு கூட இருக்கிறது, அம்மாவே பிரசவம் பாத்துருவாங்க. ஒரு 15 வருஷமா அதுதான் வேலை. மாச சம்பளம் 500 ரூபாய். அது வந்து ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் 1000 ரூபாயா மாறிச்சு. இது தாண்டி அம்மாக்கு என்ன பேமெண்ட் அமௌண்ட் வரும்னா, இந்த பிரசவம் பார்க்கணும்னா சந்தோஷத்துல 100 ரூபாய் 50 ரூபான்னு கொடுப்பாங்க, அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுதான் அம்மாவோட இதுன்னு சொல்லலாம். இன்னைக்கு பிரசவம் வந்துச்சுன்னா அம்மா கையில பிடிக்க முடியாது, பிரசவ கேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஜாலியா போவாங்க அந்த மாதிரி. சோ அம்மாவோட வேலையும் அதுதான் அங்க. அதனால ஹாஸ்பிட்டல்ல போய் தூங்கிடுவாங்க. நாங்க 3 பேரும் வீட்டுல இந்த மாதிரிதான் போயிட்டு இருந்துச்சு. அந்த வீட்டையும் நான் காட்டுறேன். அப்படிதான் அந்த வீடு தான் ஃபர்ஸ்ட் வீடு எங்களுக்கு. அங்க இருந்து அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா அங்கதான் இருந்தோம். அம்மா கிச்சன் ஒண்ணு இருக்கும். கிச்சன் வந்து இந்த மாதிரி ஒல்லியா லாங்கா இருக்கும். அம்மா சில நேரம் வந்து வீட்டுல தூங்க வேண்டிய நிலைமை வரும்போது அம்மா வந்து கிச்சன்ல தூங்கிக்குவாங்க. என்ன பிரச்சனைனா, பாம்பு வரும், தேள் வரும், இந்த மாதிரி நிறைய நாள் கடிச்சிருக்குது. ஆனா ஏதோ கடவுள் புண்ணியத்துல அம்மாவுக்கு எதுவும் ஆனது. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவோம். அப்புறம் அம்மா இந்த மிளகு ஏதாவது சமைச்சுப்பாங்க, அப்படியே முடிஞ்சது, அப்படியே ஒண்ணும் செய்யாம போயிடும். அதுக்கப்புறம் தான் அங்க இருந்து இன்னொரு வீட்டுக்கு, இங்க இந்த பக்கமா அதுவும் ஊர்லயே தான் இன்னொரு வீட்டுக்கு மாறும். அங்க போய் ரொம்ப வருஷமா இருந்தோம். அங்க எப்படியும் ஒரு 8-9 வருஷம் இருந்திருக்கும். அங்கேயே இருந்தோம். என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட், எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து எல்லாமே ஜாதியா பிரிஞ்சிருக்கு. இது வருத்தமான விஷயம் தான். ஆனா ஜாதியா தான் ஒவ்வொரு பாட்டுல இருக்கும். எங்களோட புண்ணியம், நாங்க எல்லா கம்யூனிட்டி கூட இருந்திருக்கிறோம். கொஞ்சம் நாள் எல்லா கம்யூனிட்டி கூட இருந்திருக்கோம். ஒருவேளை வாடகை வீடுன்னு கிடைச்சதுனாலதான் அந்த புண்ணியம் எங்களுக்கு கிடைச்சிச்சு. அதே மாதிரி நம்ம வீட்டு சைட்ல அந்த இது எதுவுமே பார்க்க மாட்டாங்க. விஷயம் எல்லா பசங்களும் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க, எல்லாருமே எல்லாருக்கும். ஆமா, இன்னைக்கு வரைக்குமே அப்படிதான். சோ அது ஒரு பாக்கியமா தான் நினைக்கிறேன். இப்ப இந்த வீடு வந்து இதுக்கு முன்னாடி அங்க ஒரு வீட்டுல இருந்தோம். அதுக்கு நடுவுல 2 வருஷம் வேற சென்னையில இருந்தோம். அம்மாவையும் கூட்டிட்டு தாம்பரத்துல சென்னையில இருந்தோம். ஆமா இருக்கும். அதனால அது அங்கேயும் முடிஞ்சிச்சு. அது இப்போ மறுபடியும் ஊரோட வந்து இருந்துக்கணும்னு இருந்தோம். ஆனா எங்கதான் சென்னையா இருக்கட்டும், எவ்வளவு இடங்கள் நம்ம போகாத ஊரு கிடையாது. நம்ம ஊரு அப்படின்னு வரப்போ சந்தோஷம் வரும்ல. அது இப்ப நீங்க பாத்திருப்பீங்க, இப்ப போகும்போது வரும்போது எல்லாரும் பார்த்து சிரிச்சுட்டு போறதா இருக்கட்டும், இதெல்லாம் சென்னையில கிடைக்கிறது எங்கேயுமே கிடைக்காது. அதனாலதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், எப்பவுமே இன்ட்ரோ தர வேணாம், எனக்கு இந்த ஏரியா பிடிச்சிருச்சு, நான் அது நம்ம ஊர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க பேச ஆரம்பிச்சோம். ஓகே, இந்த இடத்துல என்னென்ன விஷயம்? இந்த இடம் தானே வீட்லயே ஹைலைட்னு சொல்லணும். நம்ம இதுதான் இது வந்து சாப்பாடு போட்டு தெய்வம் 3 பெரிய வளர்த்தது இதுதான். அம்மா ஹாஸ்பிட்டல் வேலை சொன்னல 500 ரூபாய் தான் அதுல சம்பளம். அதை தாண்டி எங்களுக்கு எல்லாமே உதவி பண்ணது வந்து இதுதான். அம்மாவுக்கு சேர்த்து வச்ச இதெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்து வீட்டுக்காரங்க எல்லாருமே பாவம் பார்த்தே துணி கொடுப்பாங்க. சரி, இவளுக்கு துணி கொடுத்தோன்னா மற்ற இடத்துல இப்போ ஒரு ஜாக்கெட்டுக்கு 40 ரூபா வாங்குறாங்கன்னா அம்மா 25 ரூபா வாங்குவாங்க அந்த மாதிரி. அப்போ அதனால இன்னொன்னு, சரி இவளுக்கு கொடுத்தோன்னா அது பிள்ளைங்களுக்கு இதா போய் சேரும் அப்படின்றதுக்காகவே பாவம் பார்த்தே நிறைய பேர் துணி கொடுப்பாங்க. அம்மாவுக்கு அப்பவே கண்ணுல ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால நிறைய இடத்துல மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும். ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த ஊருக்காரங்க
அதாவது நம்ம சொந்த பந்தங்கள் தான் நம்மளுக்கு கொஞ்சம் இதா இருந்தாங்களே தவிர நம்மளுக்கு எதிராக ஊர்க்காரங்கெல்லாம் எங்களை தங்கமா பாத்துக்குவாங்க. இப்பவும் நீங்க ஊர்ல யார்கிட்ட போய் விசாரிச்சாலும் விஜயா பிள்ளைங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதா தான் பேசுவாங்க. அதே மாதிரி ரொம்ப பாவம் பார்த்து ஒரு நேரத்துல இது இப்படி இருந்த குடும்பம்டா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாவம் பார்த்து பழகக்கூடியவங்க. அதனால அவங்கெல்லாம் மனசு வச்சு இதுல ஜாக்கெட்லாம் கொடுத்ததன் விளைவாதான் இந்த மிஷின் தான் எங்களுக்கு சோறு போடுச்சு ஃபுல்லா. இன்னமும் இவரை பார்த்து உள்ள ஒண்ணும் இல்ல, நீங்க இந்த இதுல கத்திரியை மட்டும் எடுத்துட்டு அம்மா ஒரு நிமிஷம் வாங்கம்மான்னு காமிங்களேன், அதை வச்சிருப்பான்னு வந்துருவாங்க. இங்க இந்த வீட்டுல நீங்க எதை வேணாலும் எடுத்துட்டு தண்ணியும் கொடுத்து நல்லா ரிசீவ் பண்ணாங்க. மொத்த வேலையை அடிச்சு பொத்தி உள்ள போறாங்க. அவ்வளவுதான். வீட்டுல நீங்க உள்ள போயிட்டு இருக்கிற என்ன ஜாமான வேணா எடுத்துக்கலாம், ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. இந்த மிஷின்ல இருக்கிற ஒரு நூல் கண்டு எடுத்தீங்கன்னா கூட அம்மா ஆனா இன்னமும் இது வேலை செஞ்சுக்கிட்டு. ஆமா ஆமா, அம்மா வந்து எப்பவுமே இப்ப நம்ம அன்பனும் ஆயுதம் நீக்கு காஸ்டியூம் டிசைனர் அம்மா தான். அப்படியா? அதாவது காஸ்டியூம் எல்லாம் கொடுத்தவங்க வேற, ஆனா அம்மா தான் எல்லாமே டிசைன் பண்றது, இந்த தைச்சு இது கொடுக்கறது எல்லாமே. இதுக்கான அங்கீகாரம் சீக்கிரமா கொடுக்கணும் உங்க டீம் கிட்ட. நான் இதன் மூலியமா கேட்டுக்கிறேன். சோ அதான் அதனாலதான் சொல்றேன், உள்ள வரும்பொழுதே இவரை பார்த்துட்டு உள்ள வாங்க சொல்லுவாங்களே, இந்த லட்சுமியை பார்த்துட்டு வாங்க, உள்ள வரப்பே ஒரு நல்ல விஷயமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. மற்றது எல்லாமே திங்ஸ் தான். ஆமா, இந்த இதெல்லாம் கொஞ்சம் மத்த இடத்துல பார்க்க முடியாத மாதிரி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. மீட்டர் பாக்ஸா இருக்கட்டும். அப்புறம் இது பாத்தீங்கன்னா ரெகுலேட்டர் பாருங்க, ஃபேனோட. இது வந்து நம்ம ஒரு சின்னதா பிளாஸ்டிக்ல இருக்கும். ஆமா ஆமா, இது வந்து 6 வரைக்கும் உண்டு, நமக்கு 5 தான் உண்டு. ஆமா 6 வரைக்கும் உண்டு. ஆனா இப்போ இது ஒர்க் ஆகல. அப்புறம் சுவிட்சஸுமே அந்த காலத்து சுவிட்சஸ். இன்னைக்கு படத்துல இந்த மாதிரி பழைய படங்கள்ல நம்ம அதிகமா பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு வரைக்குமே செம்மையா ஒர்க் ஆகும். அப்படியா? ஆமா, இது வரைக்கும் கழட்டி மாட்டினதே இல்ல. எப்போ அம்மா சொன்னாங்க பாருங்க சின்ன வயசுல, அப்ப மாட்டினது தான். இப்ப வரைக்கும் கழட்டினது கூட இல்ல. அந்த அளவுக்கு அக்யூரேட்டா ஒர்க் ஆக முடியுது. சிறப்பு. அதெல்லாம் தான் சொல்றேன், இதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு இந்த இது கீழே ஆன். ஆமா ஆமா ஆமா, மேலதான் ஆஃப். சூப்பர். இதெல்லாம் நீங்க புதுசு. ஆனா இருந்தாலும் பாருங்க, எது பெட்டர்னா நம்ம நான் மறுபடியும் சொல்றேன், மணியோட சொந்த வீடு கிடையாது அப்படின்றத பல இடம் சொல்லிட்டாரு, நாங்களும் இங்க சொல்றோம். ஆனா இந்த மாதிரியான வீடு, இந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் எங்கேயும் கிடைக்காது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். கண்டிப்பா. சொல்லுப்போமா? வாங்கண்ணா. இது வந்து பூஜை அறைனா நான் ஆல்மோஸ்ட் வரவே மாட்டேன். நமக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? உள்ள வரப்பே பக்தி மயமா இருக்கு. அங்கேயும் ஒரு சின்ன ஹைலைட்டான விஷயம் இருக்கு. சென்டிமெண்டலா இருக்கா இல்ல? இல்ல மத்த இடத்துல இல்லாத விஷயம் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. இந்த அவர் நிக்கிறது வந்து ஒரு ரூம். இல்ல சாமி இல்ல. அது வந்து அந்த காலத்துல வந்து இந்த நகை பணத்தெல்லாம் தனியா பத்திரமா வச்சுக்கிறதுக்குன்னு சேஃப்டியா ஒரு இடம் வச்சிருப்பாங்க. கம்னேல் மாட்டிடுச்சு. மணி வீட்டில் மர்ம அறை தங்கம் வேற என்ன வச்சிருக்கீங்க? எடுத்து பாத்தீங்கன்னா தெரியல. பெரிய தொகையுடன் தங்கங்களோட கூடிய ஒரு அறை வந்து இருக்கு, கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்ட்டு. நான் அதான் உள்ள போவீங்களா? இல்ல, நான் உள்ள வந்து ஒரு ஆள் இருக்கிற மாதிரியான இடம் இருக்கும், ஸ்பேஸ் இருக்கும். ஆனா உள்ள எல்லாம் போக மாட்டோம். அதுல வந்து தேவையில்லாத ஜாமான்லாம் இருக்கு. முதல்ல பீரோல் எல்லாமே இந்த பக்கம் தான் இருந்துச்சு. ஓகே. இப்ப எங்க சித்தப்பா ஒருத்தர் வந்தாரு, அவரு பூஜை பண்றவரு, சிவனடியாரு. அதனால அவர் என்ன பண்ணாருன்னா இந்த பக்கம் வைக்கிறது நல்லதுன்னு சொன்னதுனால மாத்தி வச்சிருவாங்க. ஐயோ சித்தப்பா, யாராவது வந்தாங்கன்னா இதெல்லாம் திறந்து காட்டுங்க சித்தப்பா அப்படின்னு சொன்னேன். அதுல மாத்தி வையின்னு சொல்லிட்டு மாத்தி வச்சு விட்டு போயிட்டாங்க. ஓகே ஓகே. ஆனா உள்ள இருக்கு நம்மளோட திங்ஸ் எல்லாம் உள்ள இருக்கு. ஆமா, உள்ள தங்கம் இல்லையா? பயமெல்லாம் இருக்காது உங்களுக்கு? இல்லண்ணா அதான் முன்னாடி வந்து இதுல சேஃபான பொருள்லாம் வச்சுப்பாங்கன்றதை விட என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாச்சும் பிரச்சனைன்னு வந்துட்டுனா ஒளியக்கூடிய இடமா கூட இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல எல்லார் வீட்லயும் இருக்கும், இந்த லைன்லயும் இருக்கும். அதே மாதிரி நான் ஒரு சில வீடுகள்ல, ஒரு சில குறிப்பிட்ட வீடுகள்ல இது கம்பல்சரியா இருக்கும். அந்த ஒரு சில வீடு யாருன்னா, வீட்டுல இந்த ஏரியாவின் முக்கிய புள்ளிகள், பெரிய பண வசதிகள், இன்னொரு இவ்வளவு பெருசா ஒரு லாக்கரும் இருக்கும். ஓகே, அது இருக்கா? நம்ம வீட்டுல இல்ல. நம்ம வீட்டுல இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல இருந்துச்சு. அது பர்மனண்டா எல்லார் வீட்லயும் ஒரு அறையும் ஒரு இந்த என்ன படம் அவனிவன்ல திறக்க முடியாம அந்த மாதிரியான லாக்கர் ஒண்ணு இருக்கும், அறையும் ஒண்ணு. ஆமா ஆமா ஆமா. ஓகே, நான் பாத்துருப்பேன். இதெல்லாம் அந்த காலத்துல கட்டினது. இந்த காலத்துல கட்டினா நார்மல் கதவே வந்து ஓபன் பண்ண முடியாது, போயிடும் சீக்கிரம். இந்த பீரோல நகட்டினாதான் அதுல பெரியப்பாவா அவர் சொல்லிட்டாரு, சித்தப்பா ஸ்ட்ரிக்டா சொன்னனால இந்த அறைக்குள்ளார இருக்கிற பணக்காசை நான் உங்களுக்கு ரிவீல் பண்ண முடியல. நீங்க கேட்டீங்களா, மணி லட்சமா சம்பாதிக்கிறாரு, எங்க கொண்டு போய்க்கிறாரு, இதெல்லாம் சேமிச்சு வச்சிருக்காரு ஃபியூச்சருக்கு. போலாமாப்பா?
ஓகே, அதான் இந்த ரூமுக்கும் நம்மளுக்குமே ரொம்ப கனெக்ட் ஆகாது போல சாமி ரூம் அப்படின்றதுனால. உள்ள வந்ததுமே 2 நல்ல விஷயங்கள். ஒண்ணு இன்னொன்னு காத்து நோட் பண்ணீங்களா? அம்மா ஸ்லீப்பிங் இது பெட் இதுதான். ஓ, தலகாணி வச்சுக்க மாட்டாங்க, போர்வை போத்திக்க மாட்டாங்க. ஆனா இந்த காத்து இங்க இருந்தா வந்துட்டே இருக்கும். அதனால இங்கதான் எப்பவுமே தூங்குவாங்க. இல்ல, உள்ள ஏர் கூலர் இருக்கு, ஃபேன் இருக்கு, தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம எப்படி ஊட்டி கொடைக்கானலுக்கு போனோம்னா அந்த ஏசி எந்த ரூம்லயும் இருக்காதோ அந்த மாதிரி இங்க ஃபேனே தேவையில்லை. ஆமாண்ணா, நல்லா காத்து வரும்.